மீண்டும் சுவிஸில் வாழ்க்கை செலவுகள் அதிகரிக்கப்பட போகிறதா என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது மக்களிடையே. ஏனென்று சொன்னோமோன்னு சொன்னால், இன்று நடைபெற்றிருக்கின்ற அந்த யுத்தத்தின் காரணமாக, போரின் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு இந்த வாரம் வரைக்கும் தான் ஐரோப்பாவுக்கான எரிபொருட்கள் கையிருப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் சில நாட்களிலே எரிபொருட்கள் தட்டுப்பாடு மிக கூடுதலாகவே ஐரோப்பாவிலும் அதே நேரம் சுவிட்சர்லாந்தில் கூட இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எரிபொருள் உயர்வு காரணமாகவே சுவிட்சர்லாந்திலே பொருட்களின் விலைகளும் வாழ்க்கை செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்ற சம்பந்தமாகவே இதை முழுக்க பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. சொந்தங்களே, என்னென்னு சொன்னால், சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், வேலை செய்கிற சம்பளத்தில் வீட்டு வாடகையும் கட்டி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறு மிச்சம் பிடிச்ச நாங்கள் ஒரு காலத்தில் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த யுத்தம் காரணமாக இந்த யூரோப் நாடுகளும் அதில் சுவிஸும் சேர்ந்து தான் எல்லாம் சேர்ந்து காசை அள்ளி கொடுத்தாங்க. அதன் காரணமாக எல்லாம் ரஷ்யாவிலிருந்து வர எண்ணெய், அதாவது ஐரோப்பாவுக்கு வருகின்ற எண்ணெய் முழுக்க இந்த ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு வந்த, அதாவது கடலுக்கு அடியால் பைப்லைனினூடாக வந்த எண்ணெய்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால், இந்த ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவோடு சேர்ந்து ஒரு பொருளாதார தடையை ரஷ்யா மீது ஏற்படுத்தி இருந்தது. அனைவரும் அதனால் முதல்ல சரியான குறைவாக ஒரு ஃப்ராங்குக்கு இந்த பெட்ரோல்கள், எண்ணெய்கள், எரிபொருள்கள் விலைகள் இன்றைக்கு நாங்கள் சாதாரண விலையாக 1.60 மட்டும் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கோம். இந்த 2-3 வருஷமாக உக்ரைன் சண்டையால் இது திருப்பவும் இப்போ இந்த ஈரான் மீது இந்த அமெரிக்காக்காரன் தேவையில்லாமல் ஒரு சண்டை ஒன்றை துவாக்கி போட்டு அந்த ஹோர்மோஸ் நீர்நிலைன்றதை உங்களுக்கு எல்லோரும் அறிஞ்சிருப்போம். அந்த நீர்நிலையோடாக எரிபொருள் கூட எந்த கப்பல்களும் போக்குவரத்து இல்லாமல் அந்த பாதை முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த போக்குவரத்தும் இல்லாமல் முடங்கி இருக்கின்றதால் எரிபொருள்கள் வாரது ஐரோப்பாவுக்கும் இந்த உலக நாட்டுக்குமே இது பெரிய ஒரு தடையாகவே இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், எரிபொருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் எரிபொருள் இவ்வளோ காலமும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 40-45 நாட்கள் கையிருப்பில் இருந்த எரிபொருளை பாவிச்சார்கள். இனி ஒரு ஆய்வின்படி ஒரு நிறுவனம், ஜேபி மோர்கன் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் ஆய்வின்படி இந்த வாரத்துக்கு மட்டும்தான் ஐரோப்பாவில் எரிபொருட்கள் இருக்கின்றன. இனி வருங்காலங்களிலே வாரங்களிலே அதுக்கு பிற்பட்ட காலங்களில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் கூடுதலாக இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இந்த நாடுகள் எங்கேயாவது இருந்து கொண்டு வருவாங்கள் தான். இருந்தாலும் அந்த விலைகள் இப்போ இருக்கிற விலையிலும் சடுதியாக கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பெட்ரோலோ டீசல், இந்த எரிபொருள் நாங்கள் வாகனங்களுக்கு மட்டும் பாவிக்கிறோம். முழு விஷயம், அதாவது முழு இந்த நாடுகள் இயங்குகின்றது எரிபொருளாலையும் கேஸ் ஆலையும் தான். இந்த கேஸ் அது அடுத்த பக்கம் இருந்தாலும் இந்த எரிபொருள் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்னு சொன்னால், ஒன்று போக்குவரத்துக்கு மிக முக்கியமானது. அதை விட உற்பத்திக்கு இந்த எரிபொருள் இல்லாட்டி எதுவுமே உற்பத்தி செய்ய முடியாது. பல நிறுவனங்கள் இழுத்து மூட வேண்டிய கட்டத்துக்கு செல்லும். அப்படி பல நிறுவனங்கள், பல உற்பத்தி தொழிற்சாலைகள் இழுத்து மூடினாண்டால் பல வேலை இழப்புகள் வரும். அதன் காரணமாக பொருட்கள் தட்டுப்பாடு வரும். அந்த பொருட்கள் உணவுப் பொருட்களுக்காக இருக்கலாம், எந்த பொருட்களுக்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே மிக தட்டுப்பாடுகள் ஏற்படும். அப்படி தட்டுப்பாடுகள் வந்தால் விலை உயர்வுகள் சாதாரணமாக கூடும். அப்படி உற்பத்தி செய்தாலும் இந்த போக்குவரத்து, இந்த உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கடைகளுக்கு, வியாபார நிறுவனங்களுக்கு கொண்டு போகிற அந்த போக்குவரத்து, அதாவது டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் மிக அதிகமாகும். ஏனென்றால் எரிபொருள் கூடும். அப்படி கூடும் பட்சத்திலையும் பொருட்கள் கூடுதலாக விலையேறும். அந்த விலையேற்றத்தை மக்களாக நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று யாருக்குமே தெரியாமல் உள்ளது. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இந்த உக்ரைன் சண்டைக்கு முதல் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு மிகப்பெரிய சிக்கலில் தான் வாழ்கிறேன். என்னோட ஒரு ஆள் உழைச்சி இந்த வீட்டு வாடகைகளை கொடுத்து அதையும் கொடுத்து இங்கே வாழ்கிறது சரியான ஒரு இறுக்கமான காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் எல்லாம் இருக்கின்றது. அதை இப்போவும் அது திருப்பியும் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பது என்பது மக்கள் மத்தியில் மிக குழப்பமான ஒரு நிலை தான் இருக்கின்றது. ஆனால் இப்போ அமெரிக்கா தன்னிட இருக்கிற எரிபொருள் இருக்கின்றது. என்ன சொன்னால், ஏற்கனவே
நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் வெனிசுலான்ற நாட்டில் வந்து அந்த அரசியல் தலைவரை கைது செய்து கொண்டு வந்த பிறகு அந்த வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தையும் அவங்க கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எண்ணெய் வளத்தையும் வச்சுக்கொண்டு அமெரிக்கா உலக நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகத்தில் ஈடுபட போவதாக 2 நாட்களுக்கு முதல் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். பல கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி எண்ணெய் கப்பல்கள் வந்து கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்ததை அறிவோம். அவருடைய அந்த சமூக வலைத்தளத்தினூடாக அவர் தெரிவித்திருந்தார். உண்மையில் இது ஒரு அரசியல், உலக அரசியல். அதுக்கு அப்பால் இந்த அமெரிக்காவிலேருந்து இந்த எண்ணெயை கொண்டு வரேன்னு சொன்னால் செலவுகள் சரியான செலவுகளாக இருக்கும். அப்படி கொண்டு வர்றதுக்கான செலவு கூடும் பட்சத்தில் எண்ணெய் விலைகளும் கூடும். எண்ணெய் விலைகள் கூடினால் பொருட்களின் விலைகளும் கூடும். ஆகவே இது ஒரு வியாபார நோக்கத்துக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட யுத்தமாகவும் கருதப்படுகின்றது. இருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து வர இந்த எண்ணெய் வரும் பட்சத்தில் அது விலை கூடவாகவே இருக்கும். ஏன்னு சொன்னால் உலகத்திலே இப்போ தற்சமயம் அரபு நாடுகளை தாண்டி இருப்பது ரஷ்யாவிடமிருந்தும் அமெரிக்காவிலிருந்து தான் இந்த எண்ணெய் வளங்கள் கூடுதலாக இருக்கின்றது. அமெரிக்காவிலேருந்து வாரது உங்களுக்கு தெரியும் விலை கூட, தூரம் காரணமாக விலை கூடும். ஆனால் ரஷ்யாவிலேருந்து எடுக்க மாட்டார்கள். என்னென்னு சொன்னால் இந்த ஐரோப்பா நாடுகள் இந்த உக்ரைனுடன் நடைபெற்ற சண்டையின் போது ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்திருந்தது. அந்த பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது இந்த எண்ணெயும் கேஸும். இந்த பொருளாதார தடை நீக்காத பட்சத்தில் வந்து அங்கே இருந்து வாங்க மாட்டார். ரஷ்யாவிலேருந்து எண்ணெய்களை இந்த ஐரோப்பா நாடுகள் வாங்க மாட்டார்கள். அப்படி வாங்காத பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து தான் இந்த எண்ணெய்கள் வர வேண்டிய கட்டம் இருக்கின்றது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஐரோப்பா நாடுகளில் மக்கள் புரட்சிகள், மக்கள் போராட்டங்கள் மூலம் ஏதாவது இந்த அரசாங்கங்கள் மாறலாம். அரசாங்கங்கள் மாறாத பட்சத்தில் அரசாங்கங்கள் முடிவெடுத்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை வாங்குவதற்கான அந்த தடையை மட்டும் நீக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் மட்டும் இந்த எண்ணெய்கள் சாதாரணமாக கொஞ்சம் விலை குறைவாக அல்லது இப்போ வாங்குகிற விலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் கூடுதலாக உலக வரலாற்றிலே இந்த சாமான்கள் விலை ஏறிட்டுன்னு சொன்னால் பெரிதாக உடனடியாக கூடுதலாக ரங்காது. ஒரு சிறிதளவு ரங்குமே, சிறு வீதம் ரங்குமே ஒழிய பெரிதாக கூடினர். 50% ஒரு பொருளுக்கு கூடுதல்னு சொன்னால் எண்ணெய் விலை குறைஞ்சாலும் வேறு என்ன சந்தர்ப்பத்திலும் ஒரு 20% குறைப்பார்களை ஒழிய 30% குறைக்க மாட்டார்கள். அந்த விலை ஏற்றம் அப்படியே தான் இருக்கும். இவ்வாறான காரணங்கள் பல இருக்கின்றது. ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் இப்போது வாழ்வது மிக இடைஞ்சலான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த வார சம்பளத்தை வச்சுக்கொண்டு இப்போ ஏறப்படுகின்ற எரிபொருள் விலை காரணமாக மேலும் ஏறப்படுகின்ற பொருட்களின் விலை காரணமாகவும் அதை விட விவசாயம் சார்ந்த பொருட்களின் விலை கூட. என்னென்னு சொன்னால் விவசாயத்துக்கு முக்கியமான அந்த உரான் வகைகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் எரிபொருள் மிக முக்கியம், அல்லது மின்சாரம் முக்கியம், அதுக்கு எரிபொருள் தேவை. இவ்வாறான பல காரணங்களுக்காகத்தான் இந்த விலைகள் கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் எரிபொருள் கூடுதலாக எங்கள் நாடுகளைப் போல தட்டப்பாடு வராது. வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த அளவுக்கு விலைகள் வந்து மட்டமாகவே இருக்காது. ஓரளவுக்கு கூடும். ஆகவே மக்கள் நாங்கள் ஒரு சிறிது கஷ்டம்தான். ஈழத்தமிழர்களுக்கு இதுகள் வேண்டும் பெரிய கடினம் இல்லை, கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் இவ்வாறான ஒரு நிலைமை இந்த நாடுகளில் ஏற்படும் போது இந்த நாட்டிலே நாங்கள் வேறு வழி இல்லாமல் எடுக்கிற சம்பளத்தை கொண்டு தான் வாழ வேண்டிய ஒரு கட்டமும் இருக்கின்ற காரணத்தினால் சில இறுக்கங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மக்கள் கவனமாக இருந்து கூடுதலாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே சண்டைகள்னு சொன்னால் பொருட்களை வாங்கி சேகரித்திருப்போம். அதே போல் ஒரு கொஞ்சம் பொருட்களை வாங்கி வைப்பதும் மிக்க நல்லது என்பதை, சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற நீங்கள் வாங்கி வைக்கலாம். அந்தளத்துக்கு இறுக்கம் பெறாது, இருந்தாலும் கொஞ்சத்தை நீங்கள் சேமித்து வைக்கிறது நல்லது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.